நிறைய பேருக்கு தெரியுதான் ஐ டோன்ட் நோ. இது கடைசியில ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? உடனே குதிக்க கூடாது. எது காமன் ரூட்? 2 தான் காமன் ரூட்டா இல்ல 4 தான் காமன் ரூட்டா? சார் எப்படி சார் சொல்றது? ஏன்னா ஆப்ஷன்ல 2 இருக்கு 4 இருக்கு. அதுக்கு தான் இது முக்கியம். இன்டீஜர்ஸ். இப்போ புரியுதா? அதான் நான் சொல்றேன், ஜேஇ மெயின்ஸ் ஜேஇ அட்வான்ஸ்ல क्वेश्चन ரொம்ப முக்கியம். இதான்டா கேள்வி. ஓகேவா? சோ இப்போ நான் சொன்னது போல என்னது, ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. x² - 6x + a = 0. அதுக்கப்புறம் x² - cx + 6. சோ ரெண்டுத்துக்குமே ஒரு ரூட் சேம். ஒரு ரூட் வந்து சேம், ஆல்பா ஆல்பா. அண்ட் மற்ற ரூட்ஸ், த அதர் ரூட்ஸ், அதாவது காமன் ரூட்டை தவிர்த்து மற்ற ரூட்ஸ் இருக்குல்ல, அது ரெண்டுமே இன்டீஜர்ஸ் தான். இதுவும் ரொம்ப முக்கியம். வெயிட் பண்ணு, இது கடைசியில தேவைப்படும். இது கடைசியில தேவைப்படும். நிறைய பேருக்கு தெரியுதான் ஐ டோன்ட் நோ. இது கடைசியில ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அண்ட் ரேஷியோ இஸ் 4:3. அப்போ இது 4 பீட்டானா இது 3 பீட்டா. ஏன்? ஏன்னா ரேஷியோ 4:3 சொல்லியிருக்கான். ஏன்னா ரேஷியோ 4:3 சொல்லியிருக்கான். ஓகேவா? வெயிட். நவ் இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னது சார்? சம் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு -b/a சார். ஸோ 6 வரும். அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு c/a சார். அப்போ ஏன்னு வரும் இல்லையா? அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனுக்கு சார் சம் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு -b/a சார். அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு c/a சார். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை ரெண்டுத்தையும் யூஸ் பண்ண போறேன். இதுவும் இதுவும் நான் யூஸ் பண்ண போறேன். லெட்ஸ் டிவைட் போத். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ நான் என்ன பண்ண போறேன், 1 ஐ எம் டிவைடிங் பை 2. அப்போ என்ன வரும்? 1 divided by 2 na I'll get 4/3 is equal to alpha by 6. Sorry, a by 6. அப்போ a எவ்வளோ வரும்? a வந்து you will get 8. ஓகேவா? ஸோ a கண்டுபிடிச்சாச்சு. ஸோ a கண்டுபிடிச்சாச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் கண்டுபிடிச்சாச்சு. a கண்டுபிடிச்சாச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா a வந்து 8. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சா we can solve it. நம்ம சின்ன வயசுல கற்றுருக்கோம்ல, ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம். ஸோ இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணி சால்வ் பண்ணா எனக்கு இப்படி வரும். ஸோ த ரூட்ஸ் ஆர் 2 and 4. த ரூட்ஸ் ஆர் 2 and 4. இப்போ உடனே குதிக்க கூடாது. எது காமன் ரூட்? 2 தான் காமன் ரூட்டா இல்ல 4 தான் காமன் ரூட்டா? சார் எப்படி சார் சொல்றது? ஏன்னா ஆப்ஷன்ல 2 இருக்கு 4 இருக்கு சார். இப்போ 2 தான் ஆல்பாவா இல்ல 4 தான் ஆல்பாவா? எது சார் காமன் ரூட்? எப்படி சார் சொல்றது? அதுக்கு தான் இது முக்கியம். இன்டீஜர்ஸ். இப்போ புரியுதா? அதான் நான் சொல்றேன், ஜேஇ மெயின்ஸ் ஜேஇ அட்வான்ஸ்ல क्वेश्चन ரொம்ப முக்கியம். क्वेश्चन ரொம்ப முக்கியம். ஏன்னா every word has a meaning to it. Every word has a use in the question. Okay? ஏன் இப்ப சார் எனக்கு புரியல சார், ஏன் சார் இன்டீஜர் முக்கியம்? ஏன்னா இப்போ இதுதான் 2ன்னு வச்சுக்கேன். இதுதான் 2னா அப்ப பீட்டா எவ்வளோ? பீட்டா வந்து 2/4. அப்ப பீட்டா வந்து 1/2 இல்லையா? Let's say the other root is 2. Let's say சும்மா செக் பண்ணலாம் சார், அதர் ரூட் தான் சார் 2. ஸோ அதர் ரூட் எது? இதான் காமன் ரூட், இதான் அதர் ரூட். ஸோ அதர் ரூட் இஸ் 2னா அப்போ பீட்டா ஹாஃபா? பீட்டா ஹாஃப்னா அப்போ இது எவ்வளோ வரும் சார்? பீட்டா ஹாஃப்னா இது 3/2 வரும் சார். ஐயோ மாட்டிக்கிட்டோமே. ஏன்? ஏன்னா 3/2 இன்டீஜர் கிடையாது. ஸோ இது தப்பு. ஸோ நான் அதர் ரூட்டை 2ன்னு எடுத்தா தப்பா வருது. ஸோ அது பாசிபிள் கிடையாது. அப்போ அதர் ரூட் என்னவா இருக்கணும்? அதர் ரூட் 4ஆ தான் இருக்கணும். அதர் ரூட் 4ஆ தான் இருக்கணும். புரியுதா? இப்போ செக் பண்ணலாம் சார். அதர் ரூட் 4னா அப்போ 4 பீட்டா ஈக்குவல் டு 4 சார். அப்போ பீட்டா 1 சார். அப்போ இங்கேயும் 3 பீட்டா வந்து 3ன்னு வரும். இது இன்டீஜரா? ஆமா சார். ஸோ இதுதான் அதர் ரூட். அப்போ
2 தான் காமன் ரூட். அப்ப ஆல்பா வந்து 2. So 2 is the right answer. I hope you liked it. This is how you solve it. This is how you finish it off. I hope you liked. Was it good? புரியுதாடா? ஸோ இப்படி தான் யூ ஹாவ் டு சால்வ். இது ரொம்ப நல்ல கொஸ்டின் பசங்களா, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே.